அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த முழு உளுந்து வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது கூட 100 கிராம் முழு உளுந்தை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது கூட வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம வறுத்து வச்ச உளுந்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டு அது கூட 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், அது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் அது கூட தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான முழு உளுந்து குழம்பு ரெடி. எங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.